ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிகா ஹோஸ்ட் இந்தியா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி சி பேனலில் 2FAவை எனேபிள், டிசேபிள் அண்ட் ரீகன்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சி பேனல் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே வந்துக்குங்க. ரைட் சைட் டாப் கார்னரில் சர்ச் டூல்ஸ்னு இருக்கும். அங்கே 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சர்ச் பண்ணி அதுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே செட்டப் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு போட்டு உங்களோட அக்கௌண்ட் நேமும், கீழே போட்டு உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கீயும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபோனில் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் மாதிரியான 2 ஃபேக்டர் ஜென்ரேட்டர் ஆப்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களால் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கோடை ஜென்ரேட் பண்ண முடியலன்னா, நீங்கள் கீழே நம்ம பார்த்தோம்ல அக்கௌண்ட் அண்ட் கீன்னு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம கூகுள் ஆத்தென்டிகேட்டர் மாதிரி ஆப்ஸ்லையோ இல்லை மற்ற ஆத்தென்டிகேட்டர் ஆப்ஸ்லையோ வந்துட்டு மேனுவலாக என்ட்ரு பண்ணி நம்ம கோடை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். 2FAவை ஃபுல்லாக எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற கோடை வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து என்ட்ரு பண்ணணும். லாஸ்ட்டாக கன்ஃபிகர் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சி பேனலுக்கு 2FA எனேபிள் ஆகிருக்கும். பேக் கொடுத்து மறுபடியும் 2FA பேஜுக்கே வந்துக்கோங்க. இங்கே ரீகன்ஃபிகர் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் செட் பண்ணும்போது 2FAக்கு என்னெல்லாம் கேட்டுச்சோ அதே மாதிரி மறுபடியும் காட்டும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்டெப்ஸை மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேன் பண்ணப்போ ஒரு 2FA கோட்ஸ் வந்துட்டு டைம் பேஸில் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா அந்த ஆப்பில், அது எதுவுமே இனிமேல் வேலை செய்யாது. இந்த QR கோடு மூலிமா ஜென்ரேட் ஆனது மட்டும்தான் இனிமேல் வேலை செய்யும். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எகெயின் 2FA பேஜுக்கே வந்தீங்கன்னா ரிமூவ் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் 2FAவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கேட்கும். ரிமூவ்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 2FA வந்துட்டு டிசேபிள் ஆகிடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டோட சி பேனலுக்கு 2FAவை எனேபிள், டிசேபிள் ஆர் ரீகன்ஃபிகர் பண்ணி நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.